சிம்ம ராசிக்கார அன்பர்களை, உயிரே போனாலும் சத்தியம் இது நடந்தே தீரும். வருகின்ற ஆகஸ்ட் 12க்கு பிறகு நீ நினைத்தாலும் சரி, அதை தடுக்க முடியாது. உறுதியா இது இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. சிம்மம் பிறந்ததுலேருந்து இன்னை வரைக்கும் நேர்மை அப்படின்னாலே, மறு உருவம் அப்படின்னாலே அது இந்த சிம்மராசிக்காரர்கள் தாங்க. இவங்களுக்கு எப்போதுமே பொய் பேசியோ இல்லை ஏமாத்தியோ வாழ்க்கையில சம்பாதிக்கணுன்ற எண்ணம், ஒரு ஒரு தாட்டுன்றதே வரவே வராது. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவும் எல்லோருக்கும் நல்லது நடக்கணும், நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், என்ன வேணா செய்யலாம், எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு கோட்பாடு, சொல்லாத எழுதாத கோட்பாடு உடையவர்கள் தான் இந்த சிம்மராசிக்காரர்கள். இவர்களுக்கு எப்போதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்படையாக பேசுறது பிடிக்கும். இந்த ஒளிவு மறை வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறது பிடிக்கவே பிடிக்காது. சிம்மராசிக்காரர்கள் எப்போதுமே அன்பு காமிக்கிறவங்க மேல பயங்கரமான அன்பை, அதிகமான அன்பை காமிப்பாங்க. போதும் போதும்ன்றது இந்த சிம்மராசிக்காரனுடைய அன்பாக இருக்கும். இவர்கள் எப்போதுமே வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தார்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் அதிகமா கொடுக்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள். இவர்கள் எப்போதுமேங்க யார்கிட்டயுமேங்க வேண்டா வெறுப்பான்னு ஒரு வார்த்தையை கூட பேச மாட்டாங்க. எல்லோர் மேலையும் அந்த அன்பு, பாசம், பணிவோடு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்னா அது இந்த சிம்மராசிக்காரர்கள் தான். இவர்கள் இப்படி நல்லவர்களாக, நல்ல குணம் படைத்தவர்களாக இருந்தாலும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் நடக்குது என்ன தெரியுமாங்க? இவங்களுடைய குடும்பத்தார்கள் இவர்களை முழுக்க முழுக்க பயன்படுத்திக்கிறாங்க. ₹1 சம்பாதிச்சாலும் அது எனக்கு தான் வேணும்னு இவங்க கிட்ட இருந்து பிடிங்கிப்பாங்க. என்னடா இது, நம்ம சம்பாதிக்கிறதே ரொம்ப கம்மியா இருக்கு, நம்ம குடும்பத்தை, நம்ம வீட்டில் இருக்கவங்களை பார்க்கறதே முடியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது நண்பர்களும் இவங்ககிட்ட இருந்து பிடிங்கிப்பாங்க. வேலை செய்யக்கூடிய அலுவலகங்கள் இல்ல வேலை செய்யக்கூடிய இடங்கள், எனக்கு ஒரு ₹100 கடன் கொடு, ₹200 கடன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பைக்கு வாங்கி அது மிகப்பெரிய ஒரு தொகையா இப்போ வளர்ந்து நிக்குது. அதை திருப்பி கேட்டா, இருப்பா நான் கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கனால என்ன நிலவரம் நடக்குதுன்னா, அதான் கொடுப்பேன்னு சொல்றேன்ல, உன் பணத்தை வாங்கிட்டு நான் ஓடிட்டா போறேன், சை உங்ககிட்ட போய் பணத்தை வாங்கி தொலைஞ்சிட்டேனே, இப்படி வந்து அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை விட ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு மனசுல சில கேள்விகள் உண்டாகும். ஏடா இது, காசு கொடுத்ததுன்னா காசு வாங்கும்போது சந்தோஷமா சிரிச்சு மணிக்க வாங்குறீங்க, ஏன்டா கேட்கும் போது மட்டும் ஏன்டா இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு மனசுல கேள்விகள் எழும் இந்த சிம்மராசனுடைய மனசுல. ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க. காரணம், தனக்கு பிடிச்ச உறவு, தனக்கு பிடிச்ச நண்பர்கள், அவங்ககிட்ட போய் எப்படி நம்ம இப்படி பேசி அவங்களை அவமானப்படுத்துறதா, அவங்கள மனசு நோகடிக்கிறதா, அவங்க பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். சிம்மராசிக்காரர்கள் நேர்மையானவங்க தான், உண்மையை பேசக்கூடிய நபர்கள் தான். ஆனா தன்னுடைய நண்பர்களை போய் எப்படி நோகடிக்க முடியும், தன்னுடைய தெரிஞ்சவங்களை போய் எப்படி கஷ்டப்படுத்த முடியும்ட்டு அவங்க மேல அக்கறை வச்சு, அவங்க மேல அக்கறைப்பட்டு இந்த சிம்மராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட கோவப்பட்டோ இல்ல திட்டியோ பேச மாட்டாங்க. ரொம்ப அமைதியா பேசிட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த சிம்மராசிக்காரர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இவர்களை பயன்படுத்தி நல்லா யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர் மாதிரி நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு உடனே தூக்கி எரிஞ்சிடுறாங்க. ஒரு பேப்பரை விட ஒரு 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 கேவலமானவங்களா போயிட்டோமோ அப்படின்ற அளவுக்கு இவர்களுக்கு மனசுக்குள்ள கவலைகள் இருந்து உண்டாக்கிட்டு இருக்குங்க. நிம்மதி இல்லாம, தூக்கம் இல்லாம ஒவ்வொரு நாளுமே என்னடா வாழ்க்கை வாழ்றோம், இதுக்கு வாழாமலே பிசாண்டு போய் சேர்ந்துடலாம் போலன்னு மனசுக்குள்ள அவ்வளவு வேதனைகள். இவர்களுடைய குணம் தான் அப்படி. ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்குது அதற்கு ஆப்போசிட்டா இருக்கிற அந்த அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய கஷ்டங்களை சொல்வதற்கு கூட இவர்களுக்குன்னு ஒரு அன்பு, ஒரு காதல், ஒரு ஒரு உறவுன்றது இல்லை. எல்லாருக்குமே வீட்டில் இருக்கவங்களாச்சும் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா சொன்னா அவங்க கேட்பாங்க, நமக்காக அவங்க இருக்காங்கன்ற ஒரு மனசுல ஒரு எண்ணம் வரும். ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில மட்டும், இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில மட்டும் எனக்கு மட்டும் யாருமே இல்லையா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு மனசுக்குள்ள வழிகளுடன் வேதனையுடன் வாழக்கூடிய நபர்கள் தான் இந்த சிம்மராசிக்கார அன்பர்கள். இவர்கள் போகாத கோவில் கிடையாது, வேண்டாத தெய்வங்கள் கிடையாது. ஆனாலும் இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் கஷ்டமும் கவலைகளும் கண்ணீரும் மட்டும்தான். இவர்கள் வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களை பொறுத்து போயிட்டார். ஆனா எதுலையுமே மாற்றங்கள் கிடைக்கல. கடவுள் மேல வச்சிருந்த நம்பிக்கையும் இலக்கு அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில பல கொடுமைகள் நடந்துருச்சு. சின்ன வயசுல இருந்து, அதாவது எல்லாருமே படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போவாங்க. ஆனா இவர்கள் மட்டும் படிக்கும் போதுல இருந்தே வேலைக்கு போக வேண்டிய நிலைமை. உண்மையை சொல்லணும்னா இவர்கள் ஏண்டா வாழ்க்கையில நம்ம பிறந்தோம், சிம்ம ராசியில ஏண்டா பிறந்து தொலைஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு
மனசுக்குள்ள அத்தனை வேதனைகளையும் கஷ்டங்களையும் ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். இவர்கள் மேல அன்பு பாசம் வைக்கதான் யாரும் இல்லை. ஆனா இருக்கிறதையாவது தான் பத்திரமா வச்சுக்கலாம்னு நினைச்சா கூட அதை கூட பிடுங்கிடுறாங்களே அப்படின்னு மனசுக்குள்ள வேதனைப்படுவாங்க. இத்தனை கஷ்டங்களையும் சரிங்க, இந்த சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில இத்தனை கஷ்டங்களையும் இத்தனை பிரச்சனையும் சந்திச்சாலும் இவர்களுடைய மனசு எப்போதுமே யாருக்கும் கெடுதலே நினைச்சது கிடையாதுங்க. மனசு நல்ல உணம் படைத்தவர்கள் அப்படின்னா அது இவங்க தான் நான் சொன்னேன்ல, அது காரணம் இதுதான். சரி, இது வரைக்கும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கை எப்படி எப்படியோ போய் எங்கெங்கேயோ சுத்தி எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டாங்க. இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும்? சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுமா? சிம்மராசினுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு துளி அளவு சந்தோஷமாச்சு கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு பல கேள்விகள் குழப்பங்கள் இருக்கலாம். இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கை எப்படி அமைய போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் என்பதை பற்றி இந்த ஒரு பதிவுல நம்ம தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, சிம்ம ராசிக்கார அன்பர்களே, இனி வரக்கூடிய காலங்களில் முதலாவது விஷயம், உங்களுடைய அலுவலகத்திலும் சரி வெளியிடங்களிலும் சரி உங்களிடம் வாங்கியிருந்த கடன், நீங்கள் வாங்கி கடன் கொடுத்திருந்ததாலும் சரிங்க, அந்த ஒரு பிரச்சனைன்னு உங்களுடைய வாழ்க்கையில சுமூகமாக அதுவும் உடனடியாக சரியாகும். பணப்பிரச்சனை என்பது துளி அளவு கூட இல்லாம இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில முழுசா நீங்க போகுது. இதற்கு முன்பு வரைக்கும் இந்த சிம்மராசிக்காரர்கள் கடன் பிரச்சனையால பயந்து ஓடிய இடங்கள் வாழ்க்கையில ரொம்ப தூரம் ரொம்ப தொலைவுன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இனி அதற்கு ஒரு தீர்வையும் மாற்றத்தையும் நீங்க சந்திப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்கள் நீங்க எதுக்குடா ஒண்ணுன்ற அளவு கேட்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனை என்பது முழுவதுமாக தீரும். அலுவலக வேலைகளில் இவர்களிடம் இருந்து நல்ல உழைப்பு திருடிப்பாங்க, நல்லா வாங்கிக்கிட்டு அதுக்கேற்ற ஊதியமும் கொடுக்க மாட்டாங்க, மதிப்பும் மரியாதையும் இவர்களுக்கு இன்னைய வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் கிடைச்சதே கிடையாதுங்க. இவங்க எந்த இடத்துல வேலை பார்க்குறாங்களோ அவ்வளவு தரக்குறைவா நடத்துவாங்க. இவனால நம்மள என்ன பண்ணிட முடியுன்ற அளவுக்கு, அதாவது எப்படின்னா ஒரு சிலவங்களுக்குலாம் மனசுல ஒரு எண்ணம் வரும். எப்படின்னா இப்போ நார்மலா ஒரு எளிமையா வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர், ரொம்ப எளிமையா வேலை பார்க்கக்கூடிய, டெய்லியும் போனார்னா 500 அப்படி சம்பாதிச்சிடக்கூடிய நபர் ஒரு நாளைக்கு ₹1,00,000 இல்லை கோடி ரூபாய் சம்பாதிப்பவங்களாம் இவனால நம்மள என்ன பண்ண முடியும்? அதாவது 500 சம்பாதிச்சு வராங்க பார்த்தீங்களா, அந்த ஓனர் நினைப்பார்ல, இவனால நம்மள என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம கிட்ட நெருங்க கூட முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. அது போலதாங்க இந்த சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இவர்களுடைய சந்திச்ச நபர்கள் பல பேர் இவனால நம்ம என்ன பண்ண முடியுன்ற அந்த ஒரு தைரியத்துல இவர்களை படாத பாடுபடுத்தி வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் கொடுத்துருக்கு. அது அனைத்திற்குமான தீர்வுன்றது ஒரு நாள்ல, ஒரு சில மாதங்கள் வருஷங்கள்லாம் கிடையாதுங்க, ஒரு நாள்ல கிடைக்கும். இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் இன்னை வரைக்குமே அன்புக்காக இயங்கியிருக்காங்க. எனக்குன்னு யாரும் இல்லை சாமி, எனக்குன்னு ஒரு உறவு கிடைச்சா போதும், அதை விட எனக்கு சந்தோஷம் வேற என்ன இருக்குன்னு சொல்லிட்டு மனசுல எவ்வளவோ ஆசைகளோட அன்புக்காக இயங்கின ஒரு நபர்கள்னா அது இந்த சிம்மராசிக்காரர்கள் தான். இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில அன்பும் மனசுக்கு நிறைஞ்ச ஒரு காதல் வாழ்க்கையும் அமையும். எத்தனையோ நாட்கள் காதல் வாழ்க்கையில நடக்கணும், காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக போராடிட்டாங்க. உண்மையை சொன்னா என்னை யாராச்சும் விரும்ப மாட்டாங்களான்ற எண்ணத்துல மனசுக்குள்ள அவ்வளவு கஷ்டங்களையும் வலிகளையும் அனுபவிச்ச ஒரு நபர்கள்லாம் அது இந்த சிம்மராசிக்காரர்கள் தான். அப்படிப்பட்ட சிம்மராசினுடைய வாழ்க்கையில காதல் வாழ்க்கை அமோகமாக இருக்கும். குடும்பத்துல இருந்த அந்த குழப்பங்கள் என்பது நீங்க ஆரம்பிக்கும். இவ்வளவு நாட்களாக இந்த சிம்மராசிக்காரர்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவு ஏற்பட்டுன்னு இவங்க எங்கடா வாழ்க்கை வாழ்றோன்ற அளவுக்கு மனசுக்குள்ள வேதனைகளையும் கஷ்டங்களையும் வச்சுட்டாங்க. ஆனா இனி அப்படிப்பட்ட அந்த ஒரு தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையும் இவர்களுடைய வாழ்க்கையில மாறப்போகுது. இவர்கள் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க, இனி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களோ இல்ல பிரச்சனைகளோ இருக்க போறது கிடையாதுங்க. முழுக்க முழுக்க நன்மைகளையும் நல்லதையும் வாழ்க்கையில காண்பார்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்கள் புதிதா தொழில் தொடங்குவதற்கான ஏற்ற காலங்களாக இருக்குதுங்க. இந்த காலத்துல இந்த சிம்மராசிக்காரர்கள் தொழில் தொடங்குவது மூலியமாக தொழில இதுவரைக்கும் காணாத லாபங்களை வாழ்க்கையில காண்பாங்க. தொழில் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லைங்க, நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். மற்றவர்கள் முன்பு உங்களுடைய மதிப்புன்றது அதிகரிக்க போகுது.
நீங்க இது நாள் வரைக்குமே யாரிடமெல்லாம் சண்டை போட்டு இருக்கீங்களோ அவர்கள் நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணீங்க, ஏன் பண்ணீங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல அன்பையும் ஒரு மாற்றத்தையும் வைப்பாங்க. தப்பான எண்ணங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து, உங்களுடைய மனசுல இருந்து, மற்றவங்க உங்களை பார்க்குற பார்வையிலிருந்து நீங்க போகுது. நீங்க எத்தனை நபர்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளவோ உதவிகள்லாம் செஞ்சிருக்கீங்க. ஆனா எல்லாமே அவங்களுக்கு அவங்களோட தேவை நிறைவேற வரைக்கும் உங்களை நல்லா பயன்படுத்திப்பாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ தேவைப்பட மாட்ட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிருவாங்கல்ல. அப்படிப்பட்ட நிலைமை என்பது இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில முழுவதுமாக நீங்கும். நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு வாழ்க்கையை நீ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அமைச்சுக்க முடியும். முன்னாடி செஞ்ச தவறுகளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க திருத்திக் கொள்ள முடியும். தப்பான நபர்களிடம் உங்களுடைய வீட்டு கதவு சாவியை கொடுத்து நீங்க பல கஷ்டங்களை அனுபவிச்சிட்டீங்க. அப்படிப்பட்ட கஷ்டங்கள்ல இருந்து நீங்க முழுவதுமாக நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில அமைச்சு கொள்ள முடியும். நீங்க தப்புன்னு நினைச்ச விஷயங்கள் இனி உங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்களுக்கான மாற்றத்தை சந்திப்பீங்க. ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இந்த சிம்மராசிக்காரர்கள் எங்கேயாவது செல்லும் போது ஒரு தப்பு நடக்கும். என்னப்பா இப்படி பண்றாங்க, இது தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைப்பாங்க, கேள்வி கேட்பாவும் செய்வாங்க. ஆனா அதற்கு ஒரு தீர்வு, ஒரு மாற்றம் என்பது கிடைச்சிருக்காது. வெகு நாட்களாக சரி ஒரு நாள் மாறிடும், ஒரு நாள் மாறிடும்னு நம்பினாங்க. ஆனா அதுக்கான மாற்றங்கள் என்பது கிடைக்கல. இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் என்பது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல கிடைக்கும். மனசுக்குள்ள இன்னை வரைக்குமே நிம்மதி இல்லாத ஒரு எப்படி சொல்றது, ஒரு கூனி குறுகி போன ஒரு நபராக தான் வாழ்றீங்க. அதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில முழு மாற்றமும் தீர்வுகளும் கிடைக்க போகுது இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில. சிம்மராசிக்காரர்களுக்கு திருமண பந்தம்லாம் நீடிக்காதே சாமி. நானும் எத்தனையோ நபர்களை பார்த்துட்டேன். திருமணம் எங்களுடைய வாழ்க்கையில சரி வராதுன்றது தான் யதார்த்தமான உண்மை. அன்பு காமிக்கிறோம், அவங்க கிட்ட அன்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா அவங்க அன்பு நம்ம மேல காமிக்கல, வெறுப்பையும் வேண்டா இப்படி இருக்காங்களே அப்படின்ற அந்த கோபத்தையும் தான் நம்ம கிட்ட காமிக்கிறாங்க. நம்ம அவங்களுக்காக எல்லாம் செய்யறோம் தான், ஆனா அவங்களுக்காக நம்ம எதுவும் செய்ய மாட்டோமே, எனக்காக அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க, மனசுக்குள்ள வருத்தமாக சாமி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கல்ல. அப்படிப்பட்ட வருத்தங்கள் நீங்கக்கூடிய விதமா உங்களுடைய வாழ்க்கையில அன்பு பாசம்ன்றது கிடைக்கும். முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து விதமான தவறுகளையும் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். உங்க வாழ்க்கையில் உங்களுடைய பாதையில இனி எந்த ஒரு தடைகளும் வராது. இந்த சிம்மராசிக்காரர்கள் நினைச்ச ஒரு இடத்தை அடைவதற்கான சூழ்நிலைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில அமையும். மற்றவர்கள் முன்பு நீங்கள் தைரியமானவர்கள், ஓயாமல் இருப்பவர்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய விதமாக, அதாவது இவ்வளவு வரைக்கும் நீங்க வேலை செய்வீங்க, ஆனா உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையுமே மற்றவங்க பேர் எடுத்துப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட நிலைமை மாறி நீங்க தான் இதெல்லாம் பண்ணீங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு உங்க மேல நம்பிக்கையும் பாராட்டுகளும் குவிய ஆரம்பிக்கும். துன்பம் நினைச்ச ஒரு வாழ்க்கையில நீங்க முழு வெற்றியை காமிப்பீங்க. சிம்மராசிக்காரர்கள் நினைச்சார்கள் என்றால் எதை வேண்டுமானாலும் அந்த இமயமலை கூட சமமாக்கிடுவாங்க, சரி பண்ணிடுவாங்கன்ற அளவுக்கு மற்றவர்களுக்கு உங்க மேல நம்பிக்கையை நீங்க வர வைப்பீங்க. உங்க வாழ்க்கையில இன்னை வரைக்குமே நீங்க சொந்த வீடு கட்டணும்னு நினைச்சு ஆசைப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கையை நீங்க நிறைவேற்றிப்பீங்க. மற்றவர்கள் முன்பு மதிப்பையும் மரியாதையும் பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள். உங்களுடைய வாழ்க்கையில இன்னை வரைக்குமே பல நபர்கள் உங்களை துரத்திக்கிட்டு இருக்காங்க, காயமும் படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அது நடந்துகிட்டே தான் இருக்கும், அதை என்னைக்குமே மாற்ற முடியாது. ஆனா அதுல இருந்து நீங்க யாருன்றத, அதாவது அவர்கள் எதிர்ப்பது மூலியமா அவர்களுக்கு நீங்க யாருன்றத புரிய வைக்க முடியும். இன்னை வரைக்குமே இப்படிப்பட்ட ஒருத்தங்களை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு மனசு ஏங்குற அளவுக்கு உங்க மேல நம்பிக்கைன்றது வர ஆரம்பிக்கும். இந்த சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில இனி மிகப்பெரிய ஒரு இடத்த அடைவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இந்த இடத்துக்கு போகணுண்டா அப்படின்ற மாதிரி மற்றவர்களுக்கு ஒரு எதிர்காட்டு தலைவராக, ஒரு எடுத்துக்காட்டாகவும் அமையக்கூடிய நபராக இந்த சிம்மராசிக்காரர்கள் இருப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் காணாத ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க. சரி, இப்போ இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வாழ்றாங்கன்றத பார்த்தாச்சு. இப்போ இந்த சிம்மராசினுடைய அதாவது நட்சத்திர பலன்களையும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது முக்கியமான ஒரு விஷயங்கள். நிறைய நபர்கள் நட்சத்திர பலன்களை எப்பவுமே கேட்கக்கூடியது உண்டுதான். சிம்மராசிக்கார நண்பர்களே, நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மாகம், பூரடம், உத்திரம், 1ஆம் பாதம் முடிவு வரைக்கும் நட்சத்திரங்கள்ன்றது அமைஞ்சிருக்கு. மாகம், உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இன்னும் சில நாட்களுக்கு ரொம்ப சரியானதாக இருக்கும். மற்றவர்கள் சொல்றாங்க, அவங்க சொல்றாங்கன்னு நீங்க எந்த ஒரு முடிவையும் செய்ய வேண்டாம்.
உங்களுக்கு என்ன தோணுது, இதை செய்யணும்னு தோணுதா, அதை செய்யுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். மற்றவர்கள் முன்பு நீங்கள் யாருன்றதை நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு கிடைக்கும். பூரணம். நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே இனி ரொம்ப சரியானதாக இருக்கும். மற்றவங்க எல்லாருமே உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடையக்கூடிய அந்த வெற்றின்றது ரொம்ப தொலைவில் இருக்கு, ரொம்ப தூரமாக இருக்கு. அதனால நீங்க ஓடிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனா நிச்சயம் அது உங்க பக்கத்தில் நெருங்கிடும். அதனால எந்த ஒரு பயமும் கவலைகளும் உங்களுக்கு தேவையில்லை. இதை அடுத்து கடைசி உத்திரம் 1ஆம் பாதம் முடிய, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே இனி ரொம்ப விரைவா திருத்திக் கொள்ள முடியும். யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த மதிப்பையும் மரியாதையும் கொண்ட ஒரு நபராக நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மாறுவீங்க. எல்லோருக்கும் உங்களை பிடிக்கவும் செய்யும். உங்க மேல அன்பு பாசம்ன்றது அதிகரிக்கும். சிம்மராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள் என்பது இப்படிப்பட்டதாக தான் இருக்க போகுது. சரி, இது வரைக்கும் இந்த சிம்மராசியில நடக்க போறதுன்னு பார்த்தாச்சு. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பரிகாரம் இருக்குதுங்க. நிச்சயமா இதை செய்யுங்க. ஏன்னா இது செய்யக்கூடிய நாள் அப்படின்றது உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வருகின்ற ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்குள்ள இதை நீங்க செஞ்சு முடிச்சிருங்க. அப்படி முடிப்பதுங்கிறது உங்களையும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில சார்ந்தவர்களையும் சரிங்க, மிகப்பெரிய மாற்றங்களையும் மாறுதல்களையும் இது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி என்ன பெருசா பண்ண போறீங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தாங்க. 2 பரிகாரங்கள், 2த்துல நீங்க 2ஐயும் செஞ்சா நல்லதுதான். ஒன்றை நீங்க செஞ்சுட்டா கூட ரொம்ப அதிசயம் தான், சக்தி வாய்ந்ததுதான். அதாவது ரொம்ப எளிமையான விஷயம் தாங்க. முதலாவது, நீங்கள் இது வரைக்குமே உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போறதை நீங்க மறந்துருப்பீங்க. தயவு செஞ்சு இப்போ கிடைக்கக்கூடிய சான்ஸை நீங்க பயன்படுத்திக்கோங்க. வருகின்ற அமாவாசை நாளுக்கோ இல்லை அதற்கு முன்போ இல்லை அதற்கு பின்போ சில நாட்களுக்குள்ளேயே நீங்க குலதெய்வம் கோவிலுக்கு செல்லுங்க. அமாவாசை நாட்களுக்கு முன்பு செல்வது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அங்கு குலதெய்வம் கோவிலுக்கு சென்று குலதெய்வத்திற்கு ஒரு பரிகாரம், ஒரு பூஜை செஞ்சுட்டு அங்க குலதெய்வம் கோவிலுக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி கொடுத்துட்டு வாங்க. ஒரு சில கோவில்கள்ல பூஜைக்கு தேவையான பொருட்கள் இருந்தா மட்டும் போதும். ஒரு சில கோவில்கள் குலதெய்வங்களை எல்லோருமே வழிபடுறதா மறந்துருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கோவிலுக்கு தேவைப்படக்கூடிய வகையில உபகரணங்களை, பொருட்களை நீங்க வாங்கி கொடுத்து அந்த கோயிலை மறுசீரமைப்பு செய்வதற்கான உதவிகளை செய்யலாம். பணம் வசதி படித்தவர்கள் கொஞ்சம் இருக்கிறவங்க செய்யுங்க. இல்லைனாலும் பரவாயில்லைங்க, உங்களுக்கு அந்த வசதின்றது இந்த கொஞ்ச நாள் வர ஆரம்பிச்சு. இதுக்கப்புறமா இன்னொரு சில மனசுல கேள்விகள் இருக்கும். அதாவது இதை மட்டும் செஞ்சா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை மட்டும் செய்யுங்க. 2வது ஒரு பரிகாரம் சொன்ன பார்த்தீங்களா, அது என்னன்னு கேட்டீங்களா, ரொம்ப எளிமையான விஷயம் தாங்க. இது அதுக்காச்சும் நீங்க பணம் செலவு பண்ணணும். அதாவது அங்க வாங்கி கொடுக்கக்கூடிய பொருட்களுக்கு. ஆனா இதை நீங்க அதாவது இதற்கு நீங்க பணம் செலவு செய்ய தேவையே கிடையாதுங்க. நீங்க இங்கிருந்து செல்வதற்கு பணம் செலவு செஞ்சா மட்டுமே போதும். பெருசா எதுவும் செய்ய வேணாம். நீங்க உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. அங்கிருந்து வரும்போது, குலதெய்வம் கோயிலிருந்து வரும்போது மறக்காம ஒரு கைப்பிடி மண்ணை பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற துணியை வச்சு வீட்டுக்கு எட்டு வந்து நிலைவாசல்ல கெட்டுங்க. நீங்க இந்த மஞ்சள் நிற துணியில அப்படின்றது ஒரு கேள்வியாகவே உங்களுடைய மனசுல எழலாம். முக்கியமான காரணம் என்னன்னா, நீங்க உங்களுடைய குலதெய்வம் கோயில் மண்ணை வீட்டுக்கு கொண்டு வரது ரொம்ப அதிர்ஷ்டம் சக்தியும் கொண்டது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு. உங்களுக்கு சூரிய பகவானையும் சிவபெருமானையும் நீங்க அதிபதியாக கொண்டிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கல அப்படின்னா எல்லா தெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் முற்றிலுமாக நிறைஞ்சிடும். அதனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இருந்து எல்லா விதத்திலையும் ஒரு மாற்றத்தை சந்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா, எதை பண்றீங்களோ இல்லையோ குலதெய்வ கோயிலுக்கு போங்க. நம்ம சொன்ன மாதிரி மறக்காம அங்கிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணு ஏற்று வீட்டுக்கு வாங்க. நீங்களே எதிர்பார்க்காத மாற்றங்களையும், நீங்களே நினைச்சு பார்க்காத நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திப்பீங்க. துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை, இது நாள் வரைக்கும் சந்தித்த கஷ்டங்களிலிருந்து ஒரு விடுபட்ட ஒரு வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்கிறதுக்கு உகந்த எளிமையான ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். விருப்பப்படுறவங்களும் நம்பிக்கை இருப்பவர்களும் இதை செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில் நினைப்பதையும் நடத்தி முடிக்க மிகவும் அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இது இருக்கும். கண்டிப்பா குலதெய்வத்தை வணங்கினா எல்லாமே சரியாயிருங்க. ஒரு முறை பண்ணி பாருங்க, எல்லாத்துக்குமான தீர்வு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். சரி, முழுமையான மனசுடனும் நம்பிக்கொண்டும் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. சிம்மராசினுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் அத்தனை தீர்வுகளுக்கு ஏற்ற தீர்வுகளும் இனி உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும், நடக்கும். நீங்க என்னைக்கும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் தளர்வை மட்டும் கைவிட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய உறுதித்தன்மை, நேர்மைத்தன்மை தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை உயர்த்த போகுது. அதற்கான காலங்கள் சீக்கிரமா வரப்போகுது. சில நபர்களுக்கு கேள்வி வரும், ஐயா இதான் நீங்க எப்பவுமே சொல்றீங்க, எதுவும் மாறினபடியே இல்லையே. சில காலகட்டங்கள் மாறும்போது அனைத்தும் உங்களுக்கானதாக மாறும். எதிர்பார்த்த அந்த ஒரு வாழ்க்கையை நீங்க எதிர்பார்த்தது போல் ஒரு ஏற்ற ஒரு சமமான நிலையான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழவும் ஆரம்பிப்பீங்க. நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில
இவ்வளவு நாட்கள் நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வுன்றது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும், நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பொறுமையை காத்தாலே போதுங்க, எல்லாம் சரியானதாக இருக்கும். நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.